அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர், மூத்த தலைவர், பொதுவுடைமை சிந்தனாவாதி, எழுத்தாளர், இவ்வளவு அனுபவங்களை கொண்ட திரு சி மகேந்திரன் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைந்துள்ளார். இது மிக ஆச்சரியமான செய்தி. ஏன்னா பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விலகி ஒரு தலைவர்கள் வேறு கட்சியில் சேர்ந்ததாக, அதாவது மூத்த தலைவர்கள் யாரும் சேர்ந்ததா சரித்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா அப்படியே விலகி இருந்தால் கூட அவர் திராவிட சித்தாந்தங்களோடு ஒத்துப்போகும் கம்யூனிஸ்ட்னு சொல்லப்படுற அந்த கட்சியில் இணைந்திருந்தால் கூட ஓகே. அப்படி தான் நம்மளுடைய பொது சிந்தனையில் புத்தியில் நமக்கு அப்படித்தான் இருக்கு. இவங்க இங்கே சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனால் அவர் புதிதாக தோன்றிய ஒரு கட்சி ஆட்சியை பிடித்து விட்டது. 2-3 வயது குழந்தையான தாவேகா ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதில் அவர் சேர்ந்துள்ளார். அவர் சார்ந்து இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மீது குற்றச்சாட்டுகள் பல சொன்னாலும் அவர் இந்த 70 வயது, ஏறத்தாழ 70 கடந்த மூத்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இதுக்கப்புறம் போய் பெரும் பதவிகளை பெற்று ஏதோ சாதித்து விட வேண்டும் என்று நினைத்து செல்வார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர் சொன்ன காரணங்கள், ₹1 கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு 108 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்றது பெரிய சாதனை. அது ஒரு தலைவர் விஜய் என்பவருடைய ஒரு தலைமைக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அந்த தலைவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அது எனக்கு பிடித்திருந்தது. நான் சேர்ந்திருக்கிறேன். ஏறத்தாழ இந்த மாறுதல்களை ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் என்கிற மாறுதல்கள் வருமா, ஒரு 100 வருடம் ஆனால் வருமான்ற அந்த மாறுதல்களை 2.5 வருடங்கள் ஒரு 3 வருட வயதுடைய கட்சி சாதித்து காட்டியுள்ளது. அதற்கு அந்த தலைமை காரணம். ஆனால் இது தொடர வேண்டும். இதில் இப்போ டிஎன்ஏல குவாலிட்டியான இந்த தாவேகான்ற அந்த குழந்தை டிஎன்ஏல குவாலிட்டியான ஒரு தலைமையினுடைய சிந்தனைகள் இருக்கிறது. அந்த சிந்தனை அப்படியே வளர 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 அந்த 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 டிஎன்ஏ அப்படியே வளர்ந்தால், இதே போன்று வளரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை, லஞ்சம் கொடுக்கறது இல்லை, ஜாதி பாகுபாடின்றி வாக்களிக்கப்பட வேண்டும் என்ற இந்த சிந்தனைகள் தொடருமாயின் அது பெரிய மாறுதல் தான். ஒரு 100 ஆண்டு காலம் போராடி பெற வேண்டிய மாறுதல்களை உடனடியாக பெற வைத்திருக்கிறது தாவேகா தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதில் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் சேர்ந்திருக்கிறாருங்கிறது பெரிய சிந்தனை. ஸோ இது போன்ற தலைவருடைய அனுபவங்களையும் உள்வாங்கி இதனுடைய டிஎன்ஏவை மிக சிறப்பாக தாவேகா டிஎன்ஏ கட்டமைக்கப்பட்டால் அதில் தலைமையினுடைய சிந்தனை முழுமையாக வெற்றியடை. நன்றி.